2013 எனக்கு ஏன் தனிப்பட்ட முறையில் என்னோட லைஃபோட பர்பஸே என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சது என்ன 2013 தான். இது மாதிரி ஒரு மேடை மதுரையில் கெரியர் கவுன்சிலிங்னா அதிகமாக பேசுறது லிட்ரரி ஃபோரம்ஸில் கிடையாது, எழுத்தாளர்கள்கிட்ட கிடையாது, இது மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட கிடையாது. நான் அதிகமாக பேசுறது வந்து குழந்தைங்க கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவேன். நான் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், இதுதான் என்னோட டாப்பிக்கே. மதுரையில் போய் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன். பேசி முடிச்சோன்னா அது ஒரு நாளிதழ் நடத்துகிற கெரியர் கவுன்சிலிங் ஈவெண்ட். அதோட எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிது சார், அது உள்ளவே வர மாட்டேங்குது அந்த பொண்ணு, உங்ககிட்ட ஏதோ 2 கேள்வி கேட்கணுமா, கொஞ்சம் வந்து பதில் சொல்கிறீங்களா அப்படின்னாரு. நான் வெளியில் போய் பார்க்குறேன், நல்ல இந்த ஹைட்டில் ஒரு பொண்ணு, அவள் போட்டிருந்த சல்வார் கமீஸ் இங்கே இருக்க யாருமே போட மாட்டீங்க, இங்கே இருக்க பெண் குழந்தைங்க யாருமே போட மாட்டீங்க. அது வீட்டில் நம்ம கால் மீதியாக கூட போட மாட்டோம். ஏன்னா அதோட தோள்பட்டை இங்கேருந்து ஆரம்பிக்கல, இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ யாரோ கொடுத்துருக்காங்க அந்த துணியை. அவளோட நோட் புக்கை அவளோட செஸ்டோடு அப்படி வச்சுக்கிட்டு அழகான மதுரை தமிழில் என்கிட்ட கேட்குறேன், அண்ணே வணக்கண்ணே, நீங்கள் நிறைய விஷயம் பேசுனீங்க, சில விஷயம் பேசுனது புரிஞ்சுது, பல விஷயம் புரியல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணுண்ணே, அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னா. என்ன கேட்குறா, படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும், அது என்ன படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் படிச்சிருவேன், ஆனால் வேலை கிடைக்கணுண்ணே அப்படின்னு. அப்போ நான் கேட்குறேன், நீ என்ன பண்ணுறமா என்னென்னு. வழக்கம் போல் அப்பா குடி, முழு நேர குடி, டாஸ்மாக்கு ஒரு டொனேஷன் கொடுக்குறாரு. அம்மா கிடையாது, அம்மா இறந்துட்டாங்க, இந்த குழந்தை 8வது படிக்குமா அம்மா இறந்துட்டாங்க. தம்பி தங்கச்சி, இவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், உனக்கு யார் ஃபீஸ் கட்டுறான்னு கேட்டேன். அவள் சொல்கிறான், நான் தானே 4 வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிட்டு தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா. நான் மேலே சொல்லு அப்படின்னேன். அவள் சொல்கிறான்னா, நான் காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பேன். தமிழில் ஒரு சேயிங் இருக்குது, 3 மணிக்கு எழுந்தால் முனிவர் அப்படின்னுவாங்க. அப்புறம் 4 மணிக்கு எழுந்திரிச்சா இது, 5 மணிக்கு எழுந்திரிச்சா இந்த, 7 மணிக்கு மேலே எழுந்திரிச்சா எருமாடுன்னுவாங்க. இந்த குழந்தை 3 மணிக்கு எந்திரிக்குது. 3லேருந்து அவர் ஒருத்தர் பார்க்குறாரு, 7 8 கணக்கு போடுறீங்கல்ல, பரவாயில்ல விடுங்க, நம்ம US டைமில் எந்திரிப்போம். இப்போ இந்த குழந்தை சொல்லுது, 3லேருந்து 5 மணி வரைக்கும் டெய்லி படிச்சுருவானாம் காலையில் எந்திரிச்ச உடனே. 5லேருந்து 6 தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செஞ்சுட்டு, 6லேருந்து 7 ஒரு வீடு, 7லேருந்து 8 ஒரு வீடு. வேலைக்கு போயிடுவா, பாத்திரம் தேய்ச்சி அந்த வீட்டில் வெயிட் வேலை செஞ்சுட்டு வந்து குளியலை போட்டு ஸ்கூலுக்கு போகிறது. திருப்பி அதேமாதிரி சாயங்காலம் வந்து தம்பி தங்கச்சிக்கு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு 4லேருந்து 6 மணி வரைக்கும் திருப்பி வேலைக்கு போயிடுவா. 8 மணிக்கு வந்து தம்பி தங்கச்சியை தூங்க வச்சுட்டு 8லேருந்து 11 திருப்பி படிக்கிறது. அப்போ நான் கேட்டேன், நீ எப்படிமா படிப்பேன்னு. அண்ணே நான் சூப்பராக படிப்பேனே, 12th ரிசல்ட் வரல, நான் 12th வாங்கின கம்மியான மார்க்கு 1174, நான் 1200க்கு. நல்ல கைத்தட்டியலாம் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அந்த மார்க்கை நான் வாங்கின 12th மார்க்கை 2ஆல் பெருக்குனா தான் வரும், அவ்வளவு சரியா. இப்போ 1174 மார்க் வாங்குற ஒரு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவள் என்கிட்ட உதவி கேட்கல, என்னை படிக்க வைங்கன்னு கேட்கல. அவள் கேட்டதெல்லாம் ஒரே கேள்வி தான், என்ன படித்தா வேலை கிடைக்கும், என் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும். இப்போ எனக்கு நல்லா தெரியும், அவள் வாங்குற 8000 ரூபா சம்பளத்தில் அவளால் கண்டிப்பாக ஃபீஸ் கட்ட முடியாது, அவளால் கண்டிப்பாக ஃபீஸ் கட்ட முடியாது. ஏன் நான் சொல்கிறேன், என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். சரி, நம்ம வாழ்க்கையில் இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம் இதுதான், பவர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்த கடந்து போயிடணும் பாருங்க, நம்ம மனுஷனே கிடையாது. அப்போ நம்மளை எந்த ஒரு விஷயம் பாதிக்குதோ அதில் ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா அது அடுத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றிடும். அன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த குழந்தை எப்படி படிக்கும். அப்போ யோசிக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறிய இன்ஃபோசிஸில், நீ ஏன்டா ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் தோணுச்சு. ஆமாம் இல்லை, கண்டிப்பாக ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும். அப்போ என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, அவள் பேர் மலர், மலர்கிட்ட சொன்ன, மலர் எனக்கு 1 வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணு, ரிசல்ட்ஸ் வந்துடும், 1 வாரத்தில் ஃபோன் பண்ணு, உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு. மதுரையிலேருந்து சேலத்துக்கு போனோம். போகிற வழியெல்லாம் இந்த குழந்தையோட ஞாபகமே வருது. டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன், என் ஃபோன் எடுத்து அப்படி நம்பரை பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் நம்பராக இருக்கும், டாக்டராக இருந்தால் டாக்டர் நம்பராக இருக்கும். என் ஃபோனில் 2 பேர் நம்பர் தான் இருக்கும், ஒன்றா HR ஹெட் நம்பராக இருக்கும், இல்லை காலேஜ் சேர்மன் நம்பராக இருக்கும். ஏன்னா காலேஜ் நம்ம போய் கூவிக்கிட்டு இருக்கோம், ரைட். அப்போ காலேஜ் சேர்மன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ரேண்டமாக சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், சூப்பராக படிக்கிறா, எனக்காக ஒரே ஒரு இன்ஜினியரிங் ஃப்ரீ சீட் கொடுங்க அப்படின்னு, ஒரு சீட் கொஞ்சம் இலவசமாக கொடுங்க. அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். நான் சொன்னேன், இலவசமாக கொடுக்க வேண்டாம், நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறைய காலேஜ் என்ன நம்புறாங்கன்னா, HR வந்து ட்ரெயின் பண்ணால் உடனே வேலை கிடைக்கும்னு நினச்சிருவாங்க, நாங்களும் அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து எப்போல்லாம் நீங்கள் கூப்பிட்றீங்களோ நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த புண்ணியவன் என்ன பண்ணாரு, ஒரு சீட் இல்லை நான் 20 சீட்டு தரேன் வருஷம். எனக்கு இது மாதிரி சேரிட்டி பண்ணணும்னு ஆசை, ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல, இந்த 20 சீட் நீங்கள் எடுத்துக்கோங்க, இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் கொண்டு வந்து எங்கள் காலேஜில் போடுங்க அப்படின்னாங்க. அப்போ கேட்டது 1, கிடைச்சது 20.
இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அவர்கிட்ட உதவி கேட்கும்போது என் குரல் ஒரு கம்பீரம் இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக நீங்கள் ஒரு உதவி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பப்பாஜி பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு ஒரு 5000 ரூபா கேட்குறேன், ஆர் மேடம் சுகிதா மேடம் கிட்ட போயிட்டு நான் ஒரு 5000 ரூபா கேட்குறேன்னா, மேடம் ஒரு 5000 ரூபா கொடுங்க அப்படின்னா பள்ளியர்னு விழும். நமக்காக உதவி கேட்கும்போது 2 விஷயம் நடக்கும். குரல் ஃபீபிள் ஆகிடும், இந்த தோள்பட்டை இப்படி போயிடும். சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ஒரு 5000 ரூபா கொடுங்க, நாளைக்கு கொடுத்துறேன் சார், அப்படிதான் வரும். இதுவே யாருன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு உதவி கேட்டு பாருங்க, உங்க குரல் ஒரு கம்பீரம் இருக்கும். அன்னைக்கு அந்த கம்பீரத்தை உணர்ந்தேன் என் வாய்ஸ்ல. இப்போ 20 சீட் கிடைச்சிருச்சு. மாற்றம் அப்படின்னு ஒரு என்ஜிஓ நான் ஆரம்பிப்பேன்லாம் கனவுல கூட நினைச்சது கிடையாது. 2013 வரைக்கும் சராசரி வாழ்க்கை, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இதுதான் வாழ்க்கை. அப்போ மாற்றம்ன்ற ஒரு பேர் வைக்கணுன்றதே எப்படின்னா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு கிடையாது, எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும். 2013 அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நல்லா தூங்க முடியுது, சூப்பராக தூங்க முடியுது. அப்போ ஒரு பேப்பர் எடுத்து எழுதினேன். எனக்கு ப்ரேயர் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டு. அதனால ஒரு பேப்பர் எடுத்து எழுதினேன். யாருக்கு முதல் சீட் கொடுக்கணும்? அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு முதல் சீட் கொடுக்கணும். ஏன்னா அது மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது. சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழக்கிற மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது. யார் பணக்காரன்? எவ்வளோ ஏழையா இருந்தாலும் ஒரு கூரை வீட்டுக்குள்ள இருந்தா நீ பணக்காரன். அந்த கூரை வீட்டுக்குள்ள அப்பா அம்மா இருந்தா நீ கோடீஸ்வரன். இன்னைக்கு என்னோட அறக்கட்டளையில கிட்டத்தட்ட 712 குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க படிக்கிறாங்க. அவங்க படுற கஷ்டம் சான்ஸே கிடையாது. அதுல பேசும்போது ஒரு குழந்தை சொல்றா, எல்லாரும் லீவ் விட்டா சந்தோஷப்படுவாங்க, நான் லீவ் விட்டா பயப்படுவேன். ஹாஸ்டல் விட்டு எங்க போறதுன்னு தெரியாது. ஒரு சொந்தக்காரனுக்காக ஃபோன் பண்ணணும், சித்தி நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா, மாமா நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா. சித்தி சொல்லுவாங்க இப்பதாண்டி நான் கிளம்பி ஊருக்கு போறேன். அந்த கொடுமை ரொம்ப கொடுமை. சிங்கிள் பேரண்ட், கேர்ள் சில்ட்ரன், இதுதான் எங்களுடைய இது. அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு, நம்ம அறக்கட்டளையில் படிக்கிற பசங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இவங்களோட புகைப்படமோ வீடியோவோ வெளியில வரவே கூடாதுன்னு நினைச்சோம். ஏன்னா கொடுப்பதில் ஒரு டிக்னிட்டி இருக்கட்டும். இப்போ நம்ம கொடுக்கும்போது கொடுப்பவருக்கு எப்போதுமே சந்தோஷம் இருக்கும், வாங்குறவங்களுக்கு இருக்காது. அதை நம்ம போட்டோ போட்டு பாருங்க இவருக்காக தான் நான் உதவி செஞ்சேன், ஒரு பீத்தலும் தேவை கிடையாது. அதனால மாற்றம் ஃபவுண்டேஷன்ல படிக்கிற எங்க குழந்தைங்களோட போட்டோவோ வீடியோ வெளியில வரக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம் யோசிச்சோம், யாருக்கிட்டையும் கை நீட்டி பைசா வாங்கக்கூடாது. இதுக்கு என்ன பைசா தேவையோ பேசியோ ட்ரைனிங் பண்ணியோ வாங்கிடலாம், சம்பாதிச்சிடலாம். ஏன்னா கொடுக்கறது காலேஜ் தான் ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க, நான் என் பைசால இருந்து எடுத்து கொடுக்க போறது கிடையாது. அப்படி ஒரே ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட மாற்றம் ஃபவுண்டேஷன்ல 10 வருஷத்துல 2613 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நிகழ்வுல தான் சுகிதா வந்து பேசினாங்க போன வாரம். அப்ப அந்த 2 நிமிஷம், ஒருவேளை அந்த எடிட்டர் அன்னைக்கு என்ன கூப்பிடல, நான் ரொம்ப பிஸி சார், நான் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஒருவேளை தாண்டி போயிருந்தேன்னா இன்னைக்கு மாற்றம்னு ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் எப்போதுமே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு. இங்கே தலையில் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் இது பண்ணு அப்படின்னு தோணுனா வண்டியை நிறுத்திட்டு போய் பேசிட்டு வந்துடுவேன் நான். 3வது நிகழ்வு, நமக்கு வந்து இப்போ இந்த என்ஜிஓலாம் ஆரம்பிச்சாச்சு. கொடுப்பதே ஒரு போதை, அது தெரியுமா உங்களுக்கு? கொடுப்பதே ஒரு போதை. நிறைய பேர் இந்த போதைக்காகவே நிறைய கொடுப்பாங்க, அது நமக்கு தெரியவே தெரியாது. சேலத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் பேச போயிருந்தேன், கெரியர் கவுன்சிலிங் ஈவெண்ட். ஃபுல் ஹால் ஃபுல்லாகிடுச்சு, மேடையில் இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க ஆளுங்க. ஒரு நடுத்தர வயசில் ஒருத்தர் அழுக்கான ஒரு வேட்டி சட்டை, ஒரு மஞ்சப்பை, பக்கத்தில் வந்து கூடவே ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து நேராக கீழே தரையில் உட்காந்துட்டாங்க. உட்காந்து நான் பேசுகிறத கேட்குறாங்க. நான் பேசும்போது அவங்க பயங்கரமாக தலையாட்டிக்கிட்டு நோட்ஸ்லாம் எடுத்துக்கிறாரு. பேச்சாளர்கள் யார் அதிகமாக பார்த்து பேசுவாங்கன்னா, நம்ம பேசுறதுக்கு யார் வந்து பயங்கரமாக தலையாட்டுறாங்க, எந்த ஒரு மொக்க ஜோக்கா இருந்தாலும் அப்படி சிரிக்கிறாங்கல்ல, அவங்கள தான் அதிகமாக பார்ப்பாங்க. இப்போ இவர் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக உட்காந்து பேசிட்டு தான் பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. பேசி முடிச்ச உடனே என்னை சுற்றி எல்லாரும் வந்து கேள்வி கேட்குறாங்க. வழக்கம் போல கேள்வி தான், ஈஸி பெட்டரா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெட்டரா, நம்ம வாயிலேருந்து அது பெட்டர்னு வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இப்போ இவர் அவங்க பையனை கூட்டிகிட்டு அந்த ஓரத்தில் நிற்கிறாரு, என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வெயிட் பண்ணுறாரு. நான் என்ன பண்ணுறேன், பேசி முடிச்சுட்டு அடுத்த நிகழ்வுக்கு நான் போகும்போது அவர் வர்றாரு. வரும்போது ஆர்கனைசர் ஒரு பையன் என்ன பண்ணா, ஹலோ வெயிட் 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 சார், பயங்கர பிஸி சார், அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகணும், நீங்கள் அப்புறம் பேசுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் 1 நிமிஷம் அப்படின்னேன். அவர் சார் 30 செகண்ட் தான் சார், ஒரே நிமிஷம் சார் அப்படின்ட்டு வந்தார் என்கிட்ட. வந்துட்டு சார் என் பேர் முருகன் சார், இது அப்படின்னு ஆரம்பித்தார். அந்த பையனை காமிச்சு இதுன்னு ஆரம்பித்தார் பாருங்க. நம்மளுக்கு தான் தலையில் உடனே ஓடிடும்ல, நம்ம பெரிய என்ஜிஓ ஃபவுண்டர், எவ்வளோ பேரை படிக்க வைக்கிறோம் அப்படின்ற அந்த கொம்பு பின்னாடி அந்த லைட் தெரிஞ்சிருச்சு எனக்கு. உடனே நான் என்ன பண்ணுறேன் அவசரத்தில், சார் புரியுது மிஸ்டர் முருகன் புரியுது, 12th ரிசல்ட் ஒன்றும் 1 வாரத்தில் வந்துடும்,
ரிசல்ட் வந்த உடனே உங்கள் பையனோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, எந்த காலேஜ்னு சொல்லுங்கள், நான் நல்ல மார்க் இருந்தால் நான் படிக்க வச்சிட்றேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், சார் 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 ஒரு நிமிஷம் சார், அதுக்காக உங்களை நான் கூப்பிடல சார், இது என் அக்கா பையன், என் அக்கா கேன்சரில் இறந்துட்டா, எனக்கு 2 பசங்க, எங்கள் அக்காவுக்கு ரெண்டு பசங்க, 4 பேரையும் நான் தான் சார் படிக்க வைக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்தது அதுக்காக கிடையாது சார். மேடையில் பேசும்போது 2 பெண் குழந்தைங்களை பற்றி பேசுனீங்கல்ல சார், அவங்களுக்கு நான் மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எந்த அக்கௌண்ட்டுக்கு சார் அனுப்பணும்னு கேட்டார். ஐயோ, அன்னைக்கு நீ என் மூஞ்ச பார்த்துருக்கணுமே, அப்படியே பலார் பலார்னு அரைகிற மாதிரியே இருந்தது எனக்கு. எங்கிருந்து வந்தது நம்மளுக்கு அந்த, அதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். புக்கு கவரை வச்சு புக்கை வாங்காத அப்படின்னுவாங்கல்ல. நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன் அவரை. இவர் ஏழை, பக்கத்தில் இருக்கிற பையன், நான் ஒரு பெரிய என்ஜிஓ நடத்துகிறேன், என்கிட்ட உதவி தான் கேட்க வந்திருக்காருன்னு. அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு 1000 ரூபாய் அனுப்பணும்ப்பா, உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லு, உன் வெப்சைட்ல அக்கௌண்ட்டே நம்பரே இல்லையே, அதெல்லாம் பார்த்துருக்காரு. நான் சொல்றேன், ரொம்ப சாரி முருகன். ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. அந்த 2 பெண் குழந்தைங்களோட கதை என்னை ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு சார். நான் கேட்டேன், நீங்க என்ன வேலை செய்வீங்க முருகன்? சார் நான் கொத்தனார் சார், ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் எனக்கு 750 ரூபா பணம் வரும், என்னால் 1000 ரூபா அனுப்ப முடியும். இது நடந்தது 2017ங்க. மாதம் 30ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதி அந்த 1000 ரூபா கிரெடிட் ஆகிடும். கோவிட் லாக்டவுன் வந்தது, மார்ச் 25ஆம் தேதி லாக்டவுன் வந்தது, அந்த மாதமும் 1000 ரூபா கிரெடிட் ஆச்சு. அப்போ நான் முருகனுக்கு ஃபோன் பண்ணுறேன், முருகன் அந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஞாபகம் இருக்கா? அதாவது நம்ம வந்து வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணோம். கட்டிட தொழிலாளிகளுக்கெல்லாம் வேலை கிடையாது, யாருக்குமே வேலை கிடையாது. இவருக்கு எங்கே இருக்க போகுது வேலை? இவருக்கும் வேலை கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், முருகன் வேலை இல்லைல்ல இப்போது, நீங்கள் எதுக்கு இப்போ பைசா அனுப்புறீங்க? ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் வேலை வந்த பிறகு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் சார். சார், எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இறந்து போனாங்க. தம்பி, எக்காரணத்தை கொண்டு சத்தியம் பண்ணாத, சத்தியம் பண்ண அப்படின்னு வாக்கு கொடுத்துறாத, வாக்கு கொடுத்தா உன் தலையே போனாலும் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாரு. 3 வேளை சாப்பாடு 2 வேளையா குறைஞ்சாலும் குறையுமே தவிர உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண 1000 ரூபா வந்துட்டு தான் சார் இருக்கும்னு தொடர்ந்து அனுப்பிச்சாரு. அந்த 1000 ரூபா எனக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கிற டொனேஷனும் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது இருக்கு, இந்த 1000 ரூபாயோட வேல்யூவும் இருக்கு. அந்த 2 நிமிஷம் வாழ்க்கையை மறக்க முடியாது. 4வது ஸ்டோரி, கோவிட் டைம்ல நம்மளாம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க போவோம், திங்ஸ்லாம் வாங்க போவோம் பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு 2 அடி தூரம் 3 அடி தூரத்தில் நிற்போம் கடகடன். நான் நீல்கிரிஸ்னு ஒரு கடையில் ஈசிஆரில் வாங்க போகிறேன். நான் போகும்போது வெளியில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 18-19 வயசு இருக்கும் அந்த பொண்ணு, கையில் ஒரு கை குழந்தையோட வெயிலில் வேர்த்து நிற்குது. அந்த பொண்ணு பைசா கேட்க தான் நிற்குது, ஆனால் பைசா கேட்க தெரியல அவளுக்கு. அப்படியே பார்க்குறா, எல்லாரையும் பார்க்குறா. நான் என்ன பண்ணுறேன், பைசா கொடுத்துருக்கலாம் அந்த பொண்ணுக்கு, கடைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது கொடுக்கலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு வெளியில் யாசகம் கேட்குறவங்க உட்காந்துருக்காங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, போகும்போது நம்ம என்னைக்காவது பைசா கொடுத்துட்டு போயிருக்கோமா? வரும்போது தான் கொடுப்போம். இப்போ நானும் என்ன பண்ணுறேன், கடைக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு பைசா கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ ஒரு அடி கேப்பு, நான் திரும்பி பார்க்குறேன், அந்த பொண்ணு என்னையே பார்க்குது. அவளுக்கு வேறு எதுவுமே கேட்க தெரியல, என்னையே பார்க்குறா. நான் சொல்கிறேன், நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, உள்ளே போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு வந்து பைசா தரேன் அப்படின்னு. உள்ளே போனால் அவன் நாளைக்கு உலகம் அழிய போகிற மாதிரி 8 பேக்கெட் பிரெட்டு, 10 பேக்கெட் ப்ளீச்சிங் பவுடரு எல்லாத்தையும் அள்ளிக்கிறான் கடையில். ஏன்னா அடுத்து என்னைக்கு வரப்போகிறோன்னு தெரியல, கடைக்கு மூட்டையை அள்ளிட்டு வராங்க. நானும் வாங்கிட்டு வெளியில் வரேன், அந்த பொண்ணை காணோம். எங்கடா போச்சு அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்துட்டு அங்கே ஒரு கூர்க்கா ஒருத்தர் இருந்தார், வாட்ச்மேன், அவர்கிட்ட போய் கேட்குறேன் நான், இங்கே ஒரு பொண்ணு இருந்தது எங்கன்னு. அது இப்போ தான் அந்த பக்கம் போச்சு அப்படின்னாரு, ஈசிஆரில் இப்போ தான் போச்சு, போய் பாரு அப்படின்னாரு. ரோட்டில் போய் அப்படி பார்க்குறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த அவ்வளோ தூரத்தில் அந்த பொண்ணு நிற்குது. அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு திருநங்கை சகோதரி, கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உங்களை ஒரு கட்ட குரலில் அந்த பொண்ணை திட்டுறாங்க. பாப்பா, உன்னை நான் காலையிலேருந்து திட்டிக்கிட்டே இருக்கிறேன், கை பிள்ளையை வச்சுக்கிட்டு இப்படி நிற்காதன்னு, உனக்கு பைசாவும் கேட்க தெரில, இந்த உலகம் கெட்டு கிடக்குது அப்படின்ட்டு அவ்வளோ திட்டிட்டு இந்த ப்ளவுஸ்குள்ள இப்படி கை விட்டுச்சு அந்த திருநங்கை சகோதரி. கையில் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரில, கிடைச்ச பைசாவை எடுத்தாங்க, வெளியில் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போ, இங்கே நிற்காத, பைசா இந்த பாலை வச்சுக்கோ, பாலை வாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த குரல் இவ்வளோ தூரம் கேட்குது. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். அந்த திருநங்கை சகோதரி என்கிட்ட வந்தாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்களா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் யாருன்னு தெரியும், எனக்கு அதெல்லாம் யாருன்னே தெரியல, ஆனால் காலையிலேருந்து இங்கேயே நிற்குதுண்ணா அந்த பொண்ணு, அவளுக்கு பைசாவும் கேட்க தெரில, காலம் கெட்டு கிடக்குது இல்லை, அதனால கொஞ்சம் பைசா கொடுத்து அனுப்பிச்சேன். எவ்வளோக்கா கொடுத்தீங்க அப்படின்னு.
அது எப்படி தெரியும்? இன்னைக்கு வந்த கலெக்ஷனை எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு அவங்களுக்கு பைசா கொடுக்கணும்னு இருந்துச்சு. என் பர்ஸ்லேருந்து ஒரு 2000 ரூபா எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன். நீ நம்ப மாட்டீங்க, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த அக்கா வாங்கின பைசாவை இங்கேருந்து அதே கட்டக்குரலில் கூப்பிடுறாங்க, ஏ பொண்ணு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த பொண்ணு வந்துச்சு, இந்த பார் சாரு 2000 ரூபா கொடுத்தாரு, இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு நான் இவங்களுக்கு கொடுத்த பைசாவை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. போ இந்த பக்கம் வராத போ அப்படின்ட்டு என்கிட்ட சொல்றாங்க. நல்ல நாள்லயே எங்களுக்கு யாரும் பைசா கொடுக்க மாட்டாங்க, இந்த பாலா போன கொரோனா வேற வந்துருச்சு அப்படின்ட்டு என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. சார் 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 ஒருத்தர் வராரு சார் அப்படின்னு கை தட்டிட்டு அடுத்த ஆளுகிட்ட போய் பைசா அவங்க போனாங்க. ஹியூமனிட்டின்றது இதுதான் ஹியூமனிட்டி. அடுத்த வேளை சாப்பாடு அவங்க என்ன சொல்றாங்க, இருந்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் பெரிய டொனேஷன் பண்றோம், பெரிய சேரிட்டி பண்ணுவோம். ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் நான் பெரிய வேலை செய்யறோம்னு நினைக்கிறனோ இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். நீ ஒண்ணுமே இல்லடா, நீ பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும். லாஸ்ட் 2 கதையோட முடிச்சுக்கிறேன். ஓஎம்ஆர் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓஎம்ஆர் ரோடு மட்டும்தான் நீங்க டோல் கட்டிட்ட பிறகு பம்பர் டு பம்பர் போவீங்க, சரிங்களா? உலகத்தில் வேற எங்கேயுமே நடக்காது. டோல் எப்போ கட்டுறீங்களோ அப்புறம் உங்க முன்னாடி போற காருக்கு பின்னாடியே போவீங்க, அப்படி அதுக்கு தான் டோல் கட்டணும். அதனால உங்களுக்கு பவர் ஆஃப் அப்சர்வேஷன், உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம் அங்க. அப்போ நான் போறேன், ஒரு இடத்துல ஒரே சலசலப்பு, பயங்கர சலசலப்பா இருக்குது. ஒரு கண்ணு தெரியாதவர் குச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஒரு வயசான பாட்டி, கிட்டத்தட்ட ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும் ஒரு பாட்டி. இவர் தான் அந்த பாட்டிக்கு ஏதோ பைசா கொடுக்குறாரு. சுற்றி ஒரு க்ரௌடு நிற்குது. இப்போ நான் காரை நிறுத்திட்டு இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போகிறேன். இவர் பைசா கொடுக்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், பைசா கொடுத்து முடிச்சோம், நான் சொல்கிறேன் காரில் ஏறுங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட. அவர் சொன்னால் இல்லை இல்லை நான் போய்ப்பேன் சார். இல்லைங்க இந்த ரூட்டில் ஒரே வழி தான் இருக்குது, நான் அந்த வழியாக தான் போகிறேன், ஏறுங்க அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்கள் ஏதோ பைசா கொடுத்தீங்களே, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அவர் சொன்னால், நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸு, 4 பேருக்கும் கண்ணு தெரியாது, ரோட்டில் பாட்டு பாடுவோம், ஓஎம்ஆர் சிக்னலில் பாட்டு பாடுவோம். பாட்டு பாடி வர கலெக்ஷனை 4ஆக பிரிச்சுருவோம். ஒருத்தர் கீபோர்டு வசிப்பார், இவர் தான் வோக்கலிஸ்ட், இவர் தான் பாடுவாராம். அப்போ நான் கேட்டேன், எவ்வளோ நான் வரும் கலெக்ஷனு? இல்லைங்க ஒரு நாளைக்கு சராசரியாக 100ல 125 ரூபா ஒரு ஆளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. சரி இந்த பாட்டிக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு. அவர் சொல்கிறார், அந்த பாட்டிக்கு பசங்கள்லாம் இருக்குது, 84 வயசு அந்த பாட்டிக்கு, பசி பாவம். நான் தாண்டி போகும்போது ஐயோ பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க, வயசானவங்க இல்லை, அதனால் அவங்களுக்கு பைசா கொடுத்தேன். எவ்வளோ சார் கொடுத்தீங்க அப்படின்னு. இன்றைக்கி என் கலெக்ஷன் 125 ரூபா, 100 ரூபா கொடுத்தேன் அவங்களுக்கு அப்படின்னாரு. சரியா? நான் சொல்கிறேன் 100 ரூபா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லையே இன்றைக்கி நைட்டு சாப்பாடு மட்டும் தானே, நைட் சாப்பாடு 20 ரூபா போதும் எனக்கு, நாளைக்கு நான் திருப்பி பாட போயிடுவோம்ல. பசி, அவர் என்கிட்ட சொல்கிறாரு, பசி ரொம்ப கொடுமை சார், பசி ரொம்ப கொடுமை, அந்த பாட்டி என்ன பண்ணும் பாவம் அப்படின்னு. நான் அவருக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறேன், இறங்கும் போது வாங்கவே மாட்டேன்ட்டாரு. ஐயோ சார் உழைச்சி சம்பாதிக்கணும் சார், நீங்கள் என்ன அப்படி இந்த 500 ரூபா அங்கே கொடுத்தா நீங்கள் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கலாமே, எனக்கிட்ட ஏன் சார் கொடுக்குறீங்க அப்படின்னு. நம்மளை சுற்றி இது மாதிரி டெய்லி ஹீரோஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் பார்க்குற ஹீரோஸ் வேற யாரையோ, இந்த நிஜ லைஃப் ஹீரோஸ்ன்றாங்க பாருங்க, அது வேற லெவல். ஃபைனலாக லாஸ்ட் ஸ்டோரி, நம்ம செய்கிற ஏதோ ஒரு விஷயம் யாரையோ பாதிக்கும். அந்த எழுத்தாளர்கள் அந்த உள்ளே போனீங்கன்னா அது ஒரு பொக்கிஷ மலை. அது ஒரு எழுத்தாளர், இப்போ இவர் பேசும்போது எத்தனை எழுத்தாளரை குறிப்பிட்டார், வைரமுத்துல தொடங்கி ஜெயகாந்தனை தொடங்கி ஏதோ ஒரு எழுத்து உங்களை பாதிக்குது. சில டைம் பேச்சும் பாதிக்கும், ஒரு நல்ல பேச்சும் உங்களை தூங்க விடாது, உங்களை பாதிக்கும். அது மாதிரி நடந்த ஒரு நிகழ்வோடு நான் முடிச்சிடுறேன். நான் ஃபேஸ்புக் ரொம்ப ஆக்டிவாக நிறைய விஷயம் எழுதுவேன் நான். அது மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது ஒரு நாள். அந்த மெசேஜில் வந்த மெசேஜ் தமிழில், அன்பு அண்ணாவிற்கு என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி. இதான் மெசேஜ். என்ன? என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி, நேரம் இருந்தால் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு. எனக்கு அது மாதிரி மெசேஜ் வந்ததே கிடையாது. எப்பயுமே யூடியூப்ல ஒரு டாக் போச்சுன்னா 4 பேர் நல்லா பேசினேன்னு சொல்லுவான், இன்னும் 4 பேர் நீ எல்லாம் ஒரு பேச்சாளர், பேசினா கொண்டே விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எஜுகேஷனை பற்றி பேசினா அவன் அரசியலை பற்றி பேசணுவான், விவசாயத்தை பற்றி பேசணுவான், தெரிஞ்சா பேச மாட்டோமா தெரியலையே. ஆனால் இதில் என்னடானா என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றின்னு ஒரு நம்பர் போட்டிருக்கு. அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணால் அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். அவள் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, அவளுக்கு நான் ஃபோன் பண்ண எதிர்பார்க்கவே இல்லை. அவள் நேராக பார்த்தா அவளோட கதையை சொன்னான். அவளுக்கு அப்பா அம்மா தங்கச்சி இருக்காங்க. அப்பாவுக்கு ஜோசியத்தில் பயங்கர நம்பிக்கை. இந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லை, அதனால தான் குடும்பம் நல்லா இல்லைன்னு ஏதோ ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு.
ஆனால் அப்பா ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அப்பாவோட வேலை குடிக்கிறது தான். ஆனால் குடும்பம் நல்லா இல்லைன்றதுக்கு காரணம் பெரிய பொண்ணோட ஜாதகம் சரியில்லை, அடி உத, இதுதான் அந்த பொண்ணுக்கு டெய்லி நடக்கிற விஷயம். ஆனால் இந்த பொண்ணு சூப்பராக படிப்பா. அப்போ அந்த ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்காங்க, நல்லா படிமா, நல்லா படித்து காலேஜுக்கு போய் நல்லா படிச்சிட்டேன்னா ஒரு நல்ல வேலை கிடச்சிரும், அதுக்கப்புறம் நீ இந்த அப்பாவோட கொடுமையிலேருந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சென்னையில் இருக்க தண்டவாளத்தை ஒட்டி இருக்கிற ஒரு காலேஜில் படிக்க போகிறா. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் டெய்லி அடி. அவங்க அப்பா வந்தார்னா இந்த பொண்ணை பார்த்து அடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பார். இவன் சொல்கிறா அடி வாங்கி மறந்து போச்சுனா அப்படி. ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் அப்போது நம்ம ஊரில் இந்த ஹால் டிக்கெட்லாம் வாங்கி சாமி படத்துக்கு முன்னாடி வைப்போம்ல, இவ்வளோ சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருக்கா. அப்பா வந்து குடி போதையில் நீலாம் படித்து என்னடி பண்ண போகிறேன்னு அடித்து ஹால் டிக்கெட்டை சுக்கு நூறாக கிழிச்சு தூக்கி போட்டார். இந்த பொண்ணுக்கு இவ்வளோ நாள் பொறுத்து இந்த எக்ஸாம் எழுதிட்டா நம்மளுக்கு டிகிரி கிடச்சிரும், அந்த கோவத்தில் அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறா. என்ன பண்ணுறா, தற்கொலை பண்ணி ஒரு சூசைட் நோட்டு லெட்டர் எழுதிடுறா. என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது, அதெல்லாம் எழுதி வச்சுட்டு தலகாணி கீழே வச்சுட்டு முதல் நாள் போய் நேப்பியர் பிரிட்ஜில் அந்த தண்ணிக்குள்ளே குதிக்கலான்னு பார்க்குறா. பார்த்தா அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது போல். அப்புறம் யோசிச்சு பார்க்குறான், நம்ம ஏன்டா சாக்கடை தண்ணியில் விழுந்து சாகணும், இதில் நம்மளை யாராக காப்பாற்றிட போகிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறா. சூப்பர், காலேஜ் தண்டவாளத்தை ஒட்டி இருக்கு, அப்பப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. அவளை பொறுத்த வரைக்கும் அவள் சொல்கிறா, அண்ணா ட்ரெயினுக்கு முன்னாடி குதிச்சா உடனே செத்துடலாம் அப்படின்னு தோணி அடுத்த நாள் காலையில் போய் ட்ரெயினுக்கு முன்னாடி குதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. சூசைட் நோட்டை எழுதி தலகாணி கீழே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த குழந்தை போய் தண்டவாளத்தில் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. தூங்க முடியுமா உங்களால்? தூக்கம் வரல. இப்படி புரண்டுகிட்டே இருக்கும் போது ஃபோனில் வாட்ஸ்அப்பை நோண்டிக்கிட்டு இருக்கிறா. ஏதோ ஒரு புண்ணியமாக வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்டு அனுப்பியிருக்கான். இந்த பேச்சை கேளுங்கள், 2 நிமிடம் இந்த பேச்சு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும்னு எவனோ ஒருத்தன் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். அது என்னன்னா, சன் டிவியில் நான் ஒரு ப்ரோக்ராமில், கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராமில் என்னுடைய மாற்றம் ஸ்டூடெண்ட்டை பற்றி ஒரு கதையை பேசியிருக்கேன். அதை யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணி ஸ்டோரியாக வைரலாக ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். இது மாதிரி சில நல்ல விஷயம் நடக்கும். இதில் உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா, இதை எனக்கே அனுப்பிச்சு என்ன கேட்க சொல்லுவாங்க சில பேர். யூ ஷுட் லிசன் டு திஸ், டே பேசினதே நான் தான்டா அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு. இப்போ இந்த பொண்ணுக்கு நைட்டு 1 மணிக்கு இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வருது. அவள் கிளிக் பண்ணுறா. கிளிக் பண்ணால் அந்த வீடியோவில் வர ஸ்டோரி ஒரு ரியல் ஸ்டோரி. ஜெயஸ்ரீன்னு என்னுடைய ஒரு மாணவி 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது அக்கா ஓடி போயிடுறாங்கன்னு சொல்லி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 11ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த வயசில் இவளுக்கு குழந்தை பிறந்துருது. 3 வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறா. அம்மா 11க்கும் பொண்ணு எல்கேஜிக்கும் ஒரே ஸ்கூலுக்கு போகிறாங்க. பொண்ணு யூகேஜி போகிறா, அம்மா 12th போகிறாங்க. 12th முடித்து சூப்பராக வந்து இங்கே சென்னையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்து ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தோடு போகிறது தான் அந்த கதை. இந்த கதையை அந்த பொண்ணு கேட்குறா. அடுத்த நாள் சூசைட் பண்ணிக்க போகிற இந்த பொண்ணு அந்த கதையை கேட்குறா. கதையை கேட்டு அவளுக்கு தோணுன ஒரே விஷயம், என்னை விட படுமோசமான நிலைமையில் இருக்கிற ஜெயஸ்ரீ அக்கா இவ்வளோ லைஃப்பில் சக்ஸஸ் ஆனப்போ நான் ஏன் உயிரை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லெட்டரை, எழுதின லெட்டரை சுக்குநூறாக கிழிச்சு தூக்கி போட்டா. யாருக்கிட்டையும் அவள் சொல்லலை. அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா கிட்ட சொல்ல, தங்கச்சி கிட்ட சொல்ல. ஆனால் அவளுக்கு இந்த பேசின ஆள் யாருன்னு தெரியல. தேடி பார்க்குறா ஃபேஸ்புக்கில். அப்போ என்னோட பேரை கண்டுபிடிச்சி எனக்கு தான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அவள் சொல்கிறா, அண்ணா அந்த நேரத்தில் எனக்கு அந்த மெசேஜ் வரலன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், அதுக்கு தானே உங்கள் பேச்சுக்கு நன்றின்னு. இத்தனோ வருஷமாக எத்தனோ மேடையில் பேசியாச்சு. ஆனால் அன்னைக்கு அவள் கொடுத்த அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கு பாருங்க. ஒரு பேச்சு ஒரு ஆளோட உயிரை காப்பாற்றும் அப்படின்னா 24 மணி நேரம் 365 நாளும் இந்த வேலையை செய்யலாம். ரைட், 365 நாள் இந்த வேலையை செய்யலாம். நீங்கள் படிக்கிற புத்தகமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், 1 நிமிஷம் ஹால்ட் பண்ணுங்கள் லைஃப்பை. உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்தை பாருங்கள். ஒருத்தரோட லைஃப்பை மாற்றுறதுக்கு 2 நிமிஷம் போதும். அந்த 2 நிமிஷம் நம்ம கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் கிடையாது. உனக்கு என்னடா வேணும் தம்பி, என்ன பண்ண முடியும்? உங்கள் எல்லாரையும் நான் தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்க சொல்ல. உங்கள் வீட்டில் வேலை செய்வாங்கல்ல ஒருத்தங்க, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, கார் டிரைவர் இருப்பார், அவரோட குழந்தை என்ன பண்ணுதுன்னு கேளுங்க. உங்கள் ரோட்டில் பூ விற்கிறாங்கல்ல, நியூஸ் பேப்பர் போடுறாருல்ல, அந்த அண்ணனோட பையனோ பொண்ணோ என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வேணாம், எங்களை மாதிரி தொண்டு நிறுவனத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க. உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும். உங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுவாங்க அந்த குழந்தை. அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தரோட லைஃப்பை மாற்றுறதுக்கு 2 நிமிஷம் போதும். சுகிதா அவர்களே 5 நிமிடம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் a pleasure talking to you.